7th சாப்டர் எண்ட் அப்போ நிறைய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாரு. அதனால வந்து அவர் என்ன பண்றாருன்னா, மாதாஜி சவுண்ட் ரொம்ப சின்னதா கேக்குது மாதாஜி. சோ அதனால 8th சாப்டர்ல வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7th சாப்டர் முடிவுல தான் 8th ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 7th சாப்டரோட ரிவிஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி மெயினா வந்து 7 டாபிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 7வது சாப்டர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்ய யோகம் பத்தி கிருஷ்ணர் பேசுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் தட் சாப்டர் வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து 2 டைப் ஆஃப் பீப்புள் பத்தி பேசுறாரு, ரைட்? மொத்த சாப்டரே வந்து 6 விதமான பக்தி குறிக்கிறாரு. 4 மீன். அந்த 4 யாரு? யாரெல்லாம் பயஸ் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க? ஹரே கிருஷ்ணா, கேக்குதா? 4 பயஸ் பீப்புள் யாரு? சொல்லலாமா மாதாஜி? நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுமா? கரெக்ட், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க பிரபு. டிஸ்ட்ரெஸ்ட் பீப்புள். கரெக்ட். அர்த்தா? அண்ட் அப்புறம் வந்து ஞானிஸ். ஞானிஸ். those who are seeking wealth. அப்புறம் வந்து செல்வம் தேடுவோர். அப்புறம் those who are inquisitive to know more about God. ரைட். ஸோ அர்த்தார்த்தி, ஜிக்னாஷு, ஞானி. இதுல அர்த்தார்த்தி, ஜிக்னாஷு இந்த 3 வந்து சகாம பக்தி, அதாவது மிஸ்ர பக்தி, மிக்ஸ்டு டிவோஷன். ஸோ இதுதான் இந்த 3 கேட்டகரி, ரைட்? ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து சகாமால இந்த 3 கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நிஷ்காம, ரைட்? டோட்டலி வந்து எந்த விதமான ஆசையும் இல்லாம இருக்கிறது தான் ஞானி. அது நெக்ஸ்ட் கேட்டகரி. இதை தவிர 7.1 எடுத்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்ளீட் கேவல பக்தி பத்தி சொல்லுவாங்க. ஸோ இது இன்னொரு கேட்டகரி. இந்த 3 ஸோ பேசிக்கலி 4 + 1 5 ப்ளஸ் இன்னொரு கேட்டகரி யாருன்னா, நம்ம பார்க்குற நாட் ஓன்லி பக்தி ஞானி, இன்னொரு ஞானிகள் எப்படின்னா அவங்க வந்து பிரம்மா ரியலைசேஷன்ல இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் மேல ஆசை இதுக்கு மேலதான் வரும். ஸோ பிரம்மன் ரியலைசேஷன் இருக்கிறது 6வது கேட்டகரி. ஸோ 6 கேட்டகரி ஆஃப் டிவோட்டிஸ் பத்தி நம்ம 7th சாப்டர்ல பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுல வந்து இது ஒரு டாபிக். 2வது டாபிக் அதே மாதிரி பக்தியே இல்லாத இன்னொரு 4 கேட்டகரி பத்தி பார்த்துருக்கோம். அந்த 4 யாரு? மூடர்கள். மனிதர்கள் கடைநிலையோர், மாயையால் கவரப்பட்டவர், அசுரர்கள், நாத்திகர்கள். கரெக்ட். நம்ம துஷ்ருதினோ மூடோ பிரபத்தியந்தே நராதமா மாயையா பிரகிருத ஞான ஆசுரம்பாவ ஆசிரிதாக. இந்த 4 கேட்டகரி வந்து இம்பயஸ் பீப்புள், அவங்களால கிருஷ்ணரை ரீச் பண்ணவே முடியாது அப்படின்னு. இப்ப வந்து 3வது ஸ்லோகம் என்ன சொல்றாரு? அபரேயம் இத்தஸ்துவன்ய பிரகிருத்திர் வித்தி மே பராம் ஜீவபூத மகாபாவோ ஏயதாம் ஜாரியத்தே ஜெகத். ஸோ பேசிக்லி என்ன? அபரேயம் 2 டைப் ஆஃப் பீப்புள். அதாவது அபரேயம்னா பரா அபரா 2 வேர்ல்டு இருக்கு. கிருஷ்ணரோட வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, மெட்டீரியல் வேர்ல்டு வந்து இந்த மாதிரி ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, இன்னொன்று வந்து மெட்டீரியல் வேர்ல்டு, ஜட சக்தி. இதுதான் 2. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம தடாக் சக்தி, மார்ஜினல் எனர்ஜி. எதுக்கோசரம் நம்ம தடாக் சக்தியில இருக்கோம்? கலியுகம். எல்லா யுகத்திலயுமே நம்ம தடா சக்தியில தானே இருக்கோம். It's like a cat on the wall, மாதாஜி. இந்த பக்கமும் போலாம், அந்த பக்கமும் போலாம். நம்ம வந்து கேட் ஆன் த வால், அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவலி இருந்தாலும் அதான் நம்ம கிருஷ்ணர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பூமி ஆப்போ நலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்காரம் இத்தியமா பினா பிரகிருதி அஷ்டதா. அஷ்டானா 8, 5 வந்து கிராஸ் எலிமெண்ட்ஸ், ரைட்? பூமி எல்லாம் எர்த், வாட்டர், ஃபயர், ஈத்தர், ஏர் 5. ஆனா நம்ம வந்து இதெல்லாம் ஜடா. ஆனா ஜடத்தோட சில தடவை ரிலேட் பண்றோம், சில தடவை ஸ்பிரிச்சுவலா ரிலேட் பண்றோம். ஸ்பிரிச்சுவலா ரிலேட் பண்றச்சே நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் பாடி, அது ஒரே ஒரு பாடி மாறாது. ஆனா ஜடத்தோட்ட ரிலேட் பண்றச்சே நம்மளுக்கு எக்கச்சக்க பாடி மாறும். எத்தனை பாடிஸ் மாறும்? வெரைட்டி 84 lakhs, மாதாஜி. வெரி நைஸ். 84 lakh பாடிஸ் மாறும் அப்படின்னு. அதனால மாயாவதிகள் இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி கிருஷ்ணர் வந்து பியாண்ட் 3 குணாஸ், நிர்குணவாதி அப்படின்னா அபவ் குணா.
சரி, ஓகே. கிருஷ்ணர் நிர்குணா, அவர் மாட்ட மாட்டாரு, அவர் தான் பாஸ். அப்ப நம்ம எப்படி மாட்டாம இருப்போம்? அதுவும் கேக்குறாரு அர்ஜுனா. அப்பா நீ நிர்குணா, அதுல சந்தேகம் இல்லை. பட் நம்ம அதுக்கு தான் கிருஷ்ணர் சொல்றாரு, தேவி ஏஷ குணமயி மம மாயா தூரத்தியா மாமேவ யாம் பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்தித்தே. தேவி என்றது அவரோட பவர். அவங்க வந்து என்ன, அவரோட எனர்ஜி, அவரோட செப்பரேட்டட் எனர்ஜி தான். அதனால அங்க நம்ம அவர்கிட்ட ஷெல்டர் எடுத்தா தேவி எந்த விதமா அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம இதை பார்த்தோம், 4 டைப்ஸ் சரண்டர் ஆனாரு, சரண்டர் ஆகாதவர். கிருஷ்ண பக்திக்கு ரொம்ப குவாலிஃபைடு வந்து யாருன்னா ஞானி. அதனால தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இப்போ வந்து கிருஷ்ணர் தான் அல்டிமேட் அப்படின்றது தெரிஞ்சதால இப்போ ஏன் தேவர்கள் வழிபாடுறதவும் கிருஷ்ணர் ஓகே அப்படின்றாரு? தேவர்கள்ட்ட வழிபட்டாலும் கடைசியில நம்ம கிருஷ்ணர் தான் அதை சாங்ஷன் பண்ணணும் மாதாஜி. சோ கிருஷ்ணர் தான் சாங்ஷன் பண்ணணும் தேவர்கள் வழிபாட்டுக்கு. ஆனா அது ஏன் அவர் பரவாயில்ல போனா போட்டோம், நீ தேவராவது வழிபட்டுக்கோன்னு கொடுக்குறாரு? அவரையாவது அப்படியே பக்தி வணங்கணும் தொண்டு அப்படின்ட்டு வரணும்ன்றது மாதாஜி. ஏதாவது ஒரு வழி பக்தி தொண்டு வரணும். கரெக்ட். அட்லீஸ்ட் அப்பமாவது வந்து பக்தி என்ற இது, அந்த பயஸ் என்ற இதுலயாவது வரணும் அப்படின்றதா அவரோட எண்ணம். அதனால வந்து அவர் என்ன சொல்றாரு, அந்த ஆசை உனக்கு இருந்தாலும் நான் உனக்கு ஃப்ரீ வில் கொடுக்குறேன். உபதிருஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வரா. பர்த்தா என்ஜாயர், போக்தா ரைட். பர்த்தானா கண்ட்ரோலர், என்ஜாயர் போக்தா, மகேஸ்வரா அவர் தான் எல்லாத்துக்குமே அதிபதி அப்படின்னு. ஸோ எதுக்கு தேஹோஸ்மின் புருஷ பரக, அவதான் அல்டிமேட் புருஷான என்ஜாயர் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து 7th சாப்டர் கடைசி கன்க்ளூஷன்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் வருது லாஸ்ட் 2 ஸ்லோகத்துல, ரைட். 7.29ல பிரம்மா, ஆதி ஆத்மா, கர்மா 3 வருது. அண்ட் 7.3ல ஆதி பூதா, ஆதி தேவா, ஆதி அக்னா, பிரயாண காலே. இப்போ இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸ். அவருக்கு அர்ஜுனர் வந்து கேட்கிறாரு என்ன அப்படின்னா என்னன்னு. ஸோ இதுக்கு மேலதான் அவர் கேட்க போறாரு. ஸோ 8.1 என்னன்னா பிரம்மானா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. பிரம்மன் அப்படின்றது என்னன்னு உங்க யாராவது படிச்சிருக்கீங்களா? என்ன பிரம்மன் எதை குறிக்கிறதுன்னு தெரியுமா? பிரம்மன்ற வேர்டு வந்து 2 விதமா சொல்லலாம் மாதாஜி. ஒண்ணு வந்து ஆத்மாவையும் சொல்லலாம், இல்ல ஒன் ஆஃப் த 3 ரியலைசேஷன்ஸ் ஆஃப் பகவான் அதையும் சொல்லலாம். அது நெக்ஸ்ட் லெவல். அது வந்து பிரம்மா பரமாத்மா சுப்ரீம் பர்சனல், தட் இஸ் வெரி நைஸ். அது ஒண்ணு. பிரம்மன் வந்து ஆத்மாவை குறிக்கிறதுக்கு மீனா நம்மளோட ஆத்மா, அதாவது இண்டிவிஜுவல் ஒரு ஜீவா ஆத்மாவை குறிக்கிறது பிரம்மன். அப்போ பரபிரம்மன் எதை குறிக்கிறது? கரெக்ட் ஆன்சர். பரபிரம்மன் யாரை? எஃபல்ஜென்ஸ் மாதாஜி. எஃபல்ஜென்ஸா மாதாஜி? பரபிரம்மன்ன்றது வெறும் கிருஷ்ணரை தான் குறிக்கும். நம்ம வந்து ஜீவா வந்து ஆர்டினரியா நம்மளை குறிக்கிறது பிரம்மன்ன்றது. பரபிரம்மன்ன்றது கிருஷ்ணரை ஒண்டிதான் குறிக்கும். ஆதி ஆத்மா அப்படின்றது என்னை, ஆதி ஆத்மாக்கு நான் அப்புறம் வரேன். கர்மானா என்ன? நம்ம செய்யும் நம்ம செய்யும் செயல்கள். சரி, நம்ம செய்யும் செயல்கள். சிம்பிள் ஆன்சர். கர்மான்றது நம்ம செய்யும் செயல்கள். அதனால என்ன வருது? பாவ புண்ணியம் 2மே வரும் மாதாஜி. அதனால என்ன வருது? கர்மா வரும். பிறப்பு இறப்பு சுழற்சி வரும் மாதாஜி. ஓகே, அதனால என்ன வருது? நம்மளுக்கு என்ன வருது? கர்மா பண்றோம், பலன்கள் கிடைக்குது. ஆ? பலன்கள் கிடைக்குது. பலன்கள் கிடைக்குது. அப்புறம் அதை தவிர நம்மளுக்கு என்ன கிடைக்குது? உடம்பு கிடைக்குது. பலன்கள் கிடைக்கும் போது அதை அனுபவிக்கிறதுக்கான மறுபடியும் வந்து அந்த பிறப்பு பிறப்புல கிடைக்குது. என்ன கிடைக்குது? நம்மளுக்கு உடம்பு கிடைக்குது, ஒரு பாடி, மெட்டீரியல் பாடி. ஸோ கர்மாக்கு ஒரு லைன் சொல்லணும்னா ஆக்டிவிட்டி, அதாவது செயல்கள், உடம்பு கொடுக்குற ஒரு செயல், அதுதான் கர்மா. கரெக்டா? நல்ல செயலா இருக்கலாம், கெட்ட செயலா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு உடம்பு வரும். நல்ல செயலா இருந்தா நல்ல உடம்பு, கெட்ட செயலா இருந்தா கெட்ட உடம்பு. ஸோ கர்மானா உடம்பை கொடுக்கும் ஒரு செயல். ஓகே. ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். பிரம்மன் அப்படின்றது வந்து ஆத்மா, இண்டிவிஜுவல் ஆத்மா. பரபிரமன் கிருஷ்ணரை குறிக்கிறது. கர்மா அப்படின்றது செயலை குறிக்கிறது, ரைட். ஆதி ஆத்மா, ஆதி பூதாக்கு நான் அப்புறம் வரேன். ஈஸியா எடுக்கிறேன். ஆதி தெய்வா அப்படின்றது என்ன? தேவர்ல குறிக்குது மாதாஜி. தேவர்கள்னா எந்த ஃபார்ம் ஆஃப் தேவர்கள்? கரெக்ட், தேவர்கள். பட் எங்க? நம்ம டெமிகாட்ஸ் சொல்லுவோமே மாதாஜி. பட் இங்க இந்திரன், சன், மூன்.
ஆமா. சோ இங்க ரெஃபர் பண்றது விராட் ரூபத்தை குறிக்கிறது. ஆதி தெய்வம் இங்க இருக்கிறது வந்து தேவர்கள் எல்லாம் அடங்கி இருக்கும் அந்த விராட் ரூபம். இந்த விராட் ரூபம் யாருக்கோசம் இருக்கு? அர்ஜுனருக்கு காட்டப்பட்டுச்சு மாதாஜி. அர்ஜுனருக்கு ஒண்டி காட்டினாரா? அர்ஜுனருக்கு தான் காட்டினாரு. பட் அர்ஜுனருக்கு தேவையா அந்த விராட் ரூபம்? அவர் பக்தர் இல்ல. சோ விராட் ரூபம் யாருக்கோசரம் ஒரிஜினல்? எல்லா ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். ஜட பிரபஞ்சத்தை வந்து நிர்வகிக்கிறதுக்காக அந்த விராட் ரூபம். சோ ஜட பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிறதுக்கு விராட் ரூபம் காட்டுறாரு. யாரு காட்டுறாரு? அர்ஜுனர் தேவர்கள் பாக்குறாங்க, அசுரர்களும் பாக்குறாங்க, சஞ்சயன் பாக்குறாரு. கரெக்ட். எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா எதுக்கோசரம் பாக்குறாங்க அப்படின்னா நியோஃபைட்ஸ் பிகினிங்ல வந்து என்னன்னா அந்த விராட் ரூபம் சொல்லிதான் அவங்களால கிருஷ்ணரோட அழகான ரூபம் வராது. அது ரொம்ப ஹை அண்ட் டிவோட்டிஸ்க்கு தான் வரும். ஆப்வியஸ்லி அர்ஜுனர் வந்து டிவோட்டி தான். பட் நம்மளுக்கோசரம் கேட்கிறாரு. அதனால ஆதி தெய்வம்ன்றது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன், மெட்டீரியல் வேர்ல்டு எப்படி இருக்குன்றத காட்டுறதுக்கோசரம் காட்டுறதுதான் ஆதி தெய்வம். அதுல வந்து தேவர்கள், சந்திரன், சூரியன் எல்லாமே அடங்கி இருக்காங்க. ஆதி யக்னம் யாரை குறிக்கிறது? யஜ்ஞத்தை அனுபவிப்பவர். பகவான் யஜ்ஞத்தை அனுபவிப்பவர். யக்ன. யாகங்களுடைய யாகங்களை எந்த சோ யார் யக்ன புருஷா? பரமாத்மா. பகவான் விஷ்ணு. ரெண்டு பேர் இருக்காங்க. ஒண்ணு விஷ்ணு, இன்னொன்னு பரமாத்மான்னு சொல்லலாமா? பரமாத்மா தான். விஷ்ணு கிருஷ்ணன் அதுதான் ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் கிருஷ்ணரா மாதாஜி? கிருஷ்ணர் இல்ல, யாரோ சொன்னாங்க இந்திரா. இந்திரர், ரைட்? சோ ஒண்ணு வந்து இந்திரர், ஒண்ணு வந்து விஷ்ணு. இந்த கான்டெக்ட்ல விஷ்ணுவை தான் குறிக்கிறாங்கன்னு எப்படி தெரியும் நம்மளுக்கு? ரெண்டு பேருமே யக்னா புருஷா. ஒண்ணு வந்து இந்திரர், அதுக்குதான் இந்திரர். ஏன்னா இந்திரர் வந்து என்ன? இந்திரர் வந்து எல்லா யக்னத்துக்கும் டாப், ரைட்? உங்களுக்கு தெரியும் எல்லா தேவர்களோட பாஸ் தான் இந்திரர். அப்போ ஆதி யக்னா அப்படின்னா இந்திரரை குறிக்காம ரெண்டு பேருமே குறிக்கிறாங்க. பட் அந்த கான்டெக்ட்ல கிருஷ்ணரை தான் குறிக்கிறாங்க அப்படின்றது எப்படி தெரியும்? ஒருத்தவங்க ஆல்மோஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஏன்னா பரமாத்மான்னு சொல்றாங்க. இந்திரர் வந்து பரமாத்மாக்கு வராரு. விஷ்ணு தான் வந்து சிவா அண்ட் பிரம்மாவை விட டாப் விஷ்ணுன்னு சொல்றச்சே இந்திரர் அவர் கீழே தான் இருக்காங்க. ஸோ இங்க வந்து பரமாத்மாவை குறிக்கிறதால யாதி யக்னம் என்ற கான்டெக்ட் வந்து நம்ம கிருஷ்ணரை குறிக்கிறது. ஸோ பேசிக்கலி இதெல்லாம் என்னன்னா இந்த 6 கேள்வியின் பதில்கள் வந்து இவர் சொல்றாரு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். பிரம்மா அப்படின்னா ஜீவா இல்ல பரபிரமனை குறிக்கிறது. கர்மானா உடம்பு கொடுக்குற ஆக்டிவிட்டி. ஆதி தெய்வானா அந்த விராட் ரூபத்தை குறிக்கிறது. ஆதி யக்னான்றது பரமாத்மா. பரமாத்மா எந்த இடத்துல இருக்காரு? ஹார்ட்ல இருக்காரு மாதாஜி. ஹார்ட். எல்லாருடைய இதயத்திலும் இருக்காரு. கரெக்ட். சோ அந்த ஹார்ட் இருக்கிற இடத்துலதான் அங்க இருக்காங்க. சோ பரமாத்மா எங்க இருக்காருன்ற கேள்விக்கு இதயம் இருக்கும் இடத்துல அப்படின்னு. அப்புறம் இதுல 2 விட்டோம் நம்ம. என்ன? ஆதி ஆத்மா அண்ட் ஆதி பூதா. ஆதி பூதா அப்படின்னா பூலோகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன், எல்லா பௌதிக மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே ஆதி பூதம். ஆதி ஆத்மானா நம்மளோட நேச்சர், நம்மளோட உண்மையான நேச்சர். அதாவது நம்மளோட எட்டர்னல்னா எப்பவுமே நிரந்தரமா இருக்கிற அந்த நேச்சர் என்ன அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் பொசிஷன். இது 2 தான் உங்களுக்கு டஃபா இருக்கும். மற்றதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். அதனால நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? யாராவது இதை படிங்க ஸ்கிரீன். நான் வாசிக்கட்டுமா மாதாஜி? In accidental association of Krishna consciousness, one can understand how the Supreme Lord is the governing principle of material manifestation and even of the demigods. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பௌதிகமான ஜடசக்தியும் சரி தேவர்களையும் கட்டுப்படுத்தவர் கிருஷ்ணர் தான் அப்படின்றது தெரியுது. அதனால என்ன ஆகுது? அந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கிறதால அதுதான் லாஸ்ட் பிரயாண காலே அப்படின்னா கடைசி காலத்துல எங்க போவோம்? நேச்சுரலி கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறவன் வந்து என்ன ஆவான்? கோலோகா விருந்தாவன் போவான் அப்படின்றதா நம்ம சொல்றோம். அப்போ வந்து கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறச்சே கோலோகம் போனோம்னா எப்படி இறக்கும் சமையல் கிருஷ்ணரை நினைக்க முடியும்? இதுதான் கேள்வி. உங்களுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதனை வேணும். நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? இறக்கும் சமயத்தில் கிருஷ்ணரை நினைக்கணும். எப்படி நினைக்க முடியும்? லைஃப் லாங் சாண்டிங் பண்ணோம்னாலே அது கண்டிப்பா வந்துரும். ஒரு ஆன்சர் லைஃப் லாங் சாண்டிங். நெக்ஸ்ட்
பயிற்சி வேண்டும் மாதாஜி இதுக்கு. பயிற்சி யார் சொன்னீங்க? பயிற்சி வசந்தி மாதாஜி. வெரி நைஸ் வசந்தி மாதாஜி. ப்ராக்டிஸ் தான் பர்ஃபெக்ஷன். ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் முடியும். ஸோ நம்ம நினைப்போம் இல்லையே நேச்சுரலா நம்மளுக்கு ஆசை வரணும் கிருஷ்ணர் மேல. நேச்சுரலா இல்லை நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ராகானுகா பக்தி நம்மளுக்கு இல்லை, ராக ஆத்மிகா பக்தியும் நம்மளுக்கு இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும்? சாதனை பண்ணணும். சாதனைன்றது ப்ராக்டிஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் இருக்கு. நானும் என் பொண்ணும் நடந்து போயிட்டு இருக்கோம். அவன் 2 வயசு அவளுக்கு. கை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கச்சே ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல காலையில ஸ்விம்மிங் தான் போனோம். பட் அது நடந்து போயிட்டு இருக்கோம் அந்த கார்னர். அவ கை ஒரு செகண்ட் விட்டுட்டு டபக்குன்னு ஸ்விம்மிங் பூல்ல கீழே விழுந்துட்டா. ஓகே, தூக்கம். அந்த தூக்கத்தை வந்து விழுந்தா. சரின்னு ஒரு செகண்ட்ல குதிச்சு குதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா உடனே கீழே போனவ டக்குன்னு மேல வந்தா. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ப்ராக்டிஸ் அவளுக்கு ஆல்ரெடி 5 monthsல இருந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன் ஸ்விம்மிங். அதனால என்ன ஆச்சுன்னா தூக்கத்துல தண்ணியில விழுந்தா கூட ஸ்விம் பண்ணிட்டு வெளில வர முடியலனாலும் அட்லீஸ்ட் மேல வர முடிஞ்சிச்சு. ஏன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரைட்? அதனால ப்ராக்டிஸ். ஸ்விம்மிங் மாதிரி தான் சைக்கிளிங் கூட. எவ்வளோ வருஷம் ஆனாலும் எடுத்துன்னு போய் உட்கார வச்சா சைக்கிளிங் வரும். விஜயா பிரபு இருக்கீங்க இல்லையா? ஹரே கிருஷ்ண மாதாஜி சொல்லுங்க ஹரே மாதாஜி. கிருஷ்ணா பிரபு. நீங்க சின்ன வயசுல சைக்கிளிங் கத்துருக்கீங்களா பிரபு? ஆமாங்க மாதாஜி. 6th or 7th படிக்கும்போது கத்துக்கிட்டேன். 6th படிக்கும்போது கத்துக்கிட்டேன். ஒரு 10 வயசுல 10-12 வயசுல கத்துட்டு இருக்கீங்க. இப்போ சைக்கிள் கொடுத்தா கூட உங்களால ஓட்ட முடியும். கரெக்டா? கண்டிப்பா முடியும் மாதாஜி. சோ இதுதான் வந்து என்னன்னா ரிஃப்ளெக்ஸ். இதுவே வந்து அனசூயா மாதாஜி உங்களுக்கு சைக்கிளிங் தெரியுமா? தெரியாது மாதாஜி. தெரியாது. உங்களுக்கு என்னதான் உட்காந்து மாதாஜி சைக்கிள் நான் 2 மணி நேரம் லெக்சர் எடுத்தாலும் 3 மணி நேரம் லெக்சர் எடுத்தாலும் உங்களுக்கு சைக்கிள்ல கொடுத்தா சைக்கிள் ஓட்ட முடியாது. கத்தியை எடுத்து உங்க கழுத்துல வச்சாலும் கன் எடுத்து தலையில வச்சாலும் வராது. ஒத்துக்கிறீங்களா? ஆமா மாதாஜி. இதுதான் ஆக்சுவல் உண்மை. எப்படி மாதாஜி பிராக்டிஸ் பண்ணா வருமா கிருஷ்ணா கான்சியன்ஸ்? நிறைய பேர் சொல்லுவாங்க பிராக்டிஸ் பண்ணா வரும். ஏன்னா நம்ம யாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா வரலன்றதால பிராக்டிஸ்னால ஒரு மெட்டீரியலா இருக்கிற ஒரு சைக்கிளிங்கே, மெட்டீரியலா இருக்கிற ஸ்விம்மிங்கே வரைச்சு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனால என்னன்னா எப்படி கிருஷ்ணர் நிறைய பேர் நினைப்பாங்க, ஓ நான் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு கன் எடுத்து இப்படி வச்சுட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஷூட் பண்ணிக்கிட்டா வரும்னு. ஆனா நம்ம கிருஷ்ணரை ஏமாத்த முடியாது. கிருஷ்ணரும் ஸ்மார்ட் தான். நம்ம ஏமாத்தணும்னு நினைக்க முடியாது. நிறைய பேர் அதனால கடைசி காலத்துல விருந்தாவன் போலான்னு பிளான் போட்டு போறவங்க எல்லாம் அவங்களால போகாம நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நீங்க எல்லாரும் பகவத்கீதா புக்கை ஓபன் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்லோகமா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். பிரேமா மாதாஜி இருக்காங்களா? கிளம்பிட்டாங்க இருக்க மாதாஜி. மாதாஜி ஃபர்ஸ்ட் ஸ்லோகா 8ல மாதாஜி. 8.1 மாதாஜி. பரத்தை அத்தியாயம் 8 பரத்தை அடைதல். அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதிதைவம் கிமுச்யதே. டிரான்ஸ்லேஷன் யாராவது படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அர்ஜுன வினாவினான், எம்பெருமானே, உத்தம புருஷரே, பிரம்மம் என்பது என்ன? அத்தியாத்மம் என்பது என்ன? பல்நோக்கு செயல்கள் யாவை? இந்த ஜட தோற்றம் என்ன? தேவர்கள் யார்? இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்குவீராக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ வெரி கிளியர்லி என்ன சொல்றாரு? நம்ம சொன்ன அந்த கேள்வியில 3 கேள்வி. பிரம்மன்னா என்ன? செல்ஃப்னா ஆதி ஆத்மானா என்ன? கர்மா ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன? ஆதி பூதம் மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன் என்ன? ஆதி யக்னம் ஆதி தெய்வம் டெமிகாட்ஸ் என்ன அப்படின்றாரு. அதோட முடியல. 8.2ல இன்னும் கேள்வி கேட்கிறாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிங்க. அதி யஜ்ஞ கதம் கோத்ர தேயேஸ்மின் மதுசூதன பிரயாண காலே ச கதம் ஞாயோசி நியதாத்மபிஹி. நேயோசி நியதாத்மபிஹி. ஸோ ஆதி யக்னானா என்ன அப்படின்னு இதுதான் நான் சொன்னேன். 2 யக்னங்கள் இந்திரரையும் குறிக்கிறாங்க, கிருஷ்ணரையும். ஆனா இங்க வந்து கிளியரா வந்து ஆதி யக்னான்றது வந்து கிருஷ்ணரை குறிக்கிறது. ஏன்னா பரமாத்மா அப்படின்னு. மதுசூதனா அப்படின்னு ஏன் சொல்றாரு? மது என்ற அரக்கனை அழித்தவர். மது என்ற அரக்கனை அழித்தவர். ஒரு டிவோட்டியா இருந்தா எந்த காலத்திலயும் வந்து அதாவது சந்தேகம் வந்து வரக்கூடாது. சந்தேகமே கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல. அர்ஜுனா மாதிரி எக்ஸால்டட் டிவோட்டிக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கிறவங்களுக்கு. ஆனா அந்த அரக்கன் மதுன்றது அரக்கனை கொன்ற மாதிரி என்னோட சந்தேகத்தையும் நீ முடி அப்படின்னு சொல்றதாலதான் மதுசூதனா அப்படின்னு அர்ஜுனா கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு.
அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா 2வது லைன்ல என்ன சொல்றாரு, கிம் தத் பிரம்ம கிம் ஆதி ஆத்மன் கிம் கர்ம புருஷோத்தமா அப்படின்னு புருஷோத்தமா புருஷ உத்தமா அப்படின்னு கிளியரா ஓ ஃப்ரெண்டே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லாம உத்தம புருஷனான கிருஷ்ணரேன்னு அட்ரஸ் பண்றாரு. அப்பனா வெரி கிளியர்லி நீ தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், உன்கிட்ட நான் கேள்வியை கேட்கிறேன் அப்படின்ற ஸ்தானத்துல அவர் ஹைலைட் பண்றதுல இருந்து என்ன தெரியுது, அவர் ஈக்குவல் பிளாட்ஃபார்ம்ல பார்க்கல அந்த டைம் வந்து கிருஷ்ணரை வந்து ஹையர் பிளாட்ஃபார்ம்ல பார்த்து குரு ஸ்தானம் ஆண்டவன் ஸ்தானத்துல பார்த்துட்டு இவர் சபார்டினேட் பிளாட்ஃபார்ம் தான் எடுக்கிறாரு. அதே மாதிரி 8.2ல பிரயாண காலே அப்படின்றாங்க. பிரயாண காலே அப்படின்னா போற டைமு, அந்த டைம் ஆஃப் டெத்து. பிரயாணம்னா ஊருக்கு போறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கிற பிரயாணம்ன்றது இறக்கும் போகுது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து குயிக்கா கிளான்ஸ் பார்த்தோம்னா 6வது சாப்டர்ல என்னன்றாங்க, பெஸ்ட் யோகி யாரு அப்படின்னு சொல்லி 6வது சாப்டர்ல என்ன சொல்லியிருந்தாங்க, ஹூஸ் த பெஸ்ட் யோகி 6வது சாப்டர். எண்ணில் தானே நினைத்து என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறவன் சிறந்த யோகின்னு சொல்றாரு. எக்ஸலன்ட். யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கதிர் அந்தராத்மனாம், ரைட்? ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோமதஹ. ஸோ பேசினாம் யோகியில எக்ஸலண்ட் யோகி யாருன்னா என்ன நினைக்கிறவர். ஓகே, வெரி நைஸ். அப்ப எப்படி நினைக்க முடியும்? 7th சாப்டர் எப்படி என்னால நினைக்க முடியும்? 6th வந்து பெஸ்ட் யோகி என்ன நினைக்கிறவர். ஓகே, அப்ப நான் எப்படி நினைக்கணும்? நம்மள மாதிரி கேள்வி. வெரி இம்பார்ட்டன்டான சாப்டர் இது. 6th 7th 8th கனெக்ட் எப்படி நினைக்க முடியும்? நமக்குள்ள பரமாத்மா இருக்காரு அப்படின்றதுனால உணர்றது மாதாஜி. எல்லார் மனசுக்குள்ளே பரமாத்மா இருக்காங்க மாதாஜி. உங்களுக்கு எனக்கு மனசுக்குள்ள ஒண்டிதானே இருக்காங்க. சோ எப்படி நினைவில் கொள்ள வேண்டும். நினைவுல வரணும்னா எப்படி நினைக்கணும் நம்ம? அதாவது ஹியர் ஸ்ரவணம் ஃபர்ஸ்ட் வந்து ஹியர், அதுக்கப்புறம் நாலேஜ். ஸ்ரவணம், கீர்த்தனம் நம்ம பேசணும் கிருஷ்ணரை பத்தி என்ன நம்மளுக்கு கொஞ்சமாவது தெரியணும். அதனால ஞானம், அதாவது நாலேஜ் வளர்த்துக்கணும். இதுக்கு அர்த்தம் வந்து நம்ம ஞான யோகா பண்றோம்னு இல்ல, பக்தி யோகா தான், பகவத்கீதாலாம். அதுக்கப்புறம் என்ன, சந்தேகமே இருக்கக்கூடாது. சந்தேகம், ஃப்ரீ ஃப்ரம் சந்தேகம், ரைட்? அது போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாணி அனாவிருத்தம், அதான் ஞான கர்மாணி அனாவிருத்தம் அனுக்குலேன் கிருஷ்ணானுஷீலனம், கிருஷ்ணரை ஃபேவரபிளா நினைக்கிறோம். அப்புறமா வந்து என்னன்னா பக்தி, அதுதான் உத்தம பக்தி. அது அரேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஸ்ரத்தா வரணும், அதாவது கம்ப்ளீட்டா வந்து கிருஷ்ணர் கிட்ட சரணர் அடையணும். அப்படி பண்ணா என்ன ஆகுது, அப்ப அதுதான் அந்த கான்செப்ட் ஆஃப் சரண்டரிங்ன்றதா பிராக்டிசிங் பக்தி யோகா. அதை பிராக்டிஸ் பண்ணனா என்ன ஆகுது, நம்மள ஆட்டோமேட்டிக்கா அட்டாச்மெண்ட் வரும். கிருஷ்ணா வந்து அப்படி தெரிஞ்ச ஆத்மா வந்து ரொம்ப ரேர். பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியந்தே வாசுதேவம் சர்வமிதி சம் ஆத்மா ச துர்லபக அப்படின்னு. ஸோ கிருஷ்ணா வந்து எல்லாமே எசன்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அவர் தான் டேஸ்ட் ஆஃப் வாட்டரு, அவர் தான் அர்த்து, அவர் தான் இன்டெலிஜென்ஸு, எல்லாமே. சரியா? கிருஷ்ணா வந்து என்னன்னா 3 மோடும் கண்ட்ரோல் பண்ற டைப் அவ. அதனால வந்து என்னன்னா அந்த 3 மோடு வந்து என்ன, மோட் ஆஃப் குட்னஸ், மோட் ஆஃப் பேஷன், மோட் ஆஃப் இக்னோரன்ஸ், ரைட்? இந்த 3 கண்ட்ரோல் பண்றவர். அப்ப நம்ம எப்படி கண்ட்ரோல் ஆக முடியும்னா, நம்ம கிருஷ்ணர் கிட்ட சரண்டரானா தேவியேஷ குணமை அவங்க தொடவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு எதுக்குப்பா கிருஷ்ணரோட ஆளு அப்படின்னு. ஒரு காலேஜ்ல கூட நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகும், நம்ம வந்து ஓ இவங்க வந்து தொட வேணாம், இவங்க வந்து இம்பார்ட்டன்ட் ஆளு, பிரின்சிபாலோட ஆளுன்னா நம்ம போய் நோண்டுவோமா? ஈவ் டீசிங் பண்றவன் கூட பண்ண மாட்டான் இல்லையா? ஏன் பண்ண மாட்டான்? அவன் நல்ல வாங்கிட்டானா? இல்ல, அவன் நல்லவனோ கெட்டவனோ நம்மளுக்கு எதுக்குப்பா அவன் பிரின்சிபாலோட பொண்ணு கிட்ட வச்சுக்கிறது நினைப்பானா இல்லையா? நினைப்பானா இல்லையா? கண்டிப்பா. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டான், ரைட்? அதே மாதிரி இப்போ கிருஷ்ணரோட ஆளுன்னா அப்போ மாயா நினைப்பாங்க, அப்பப்பா நம்மளுக்கு வேண்டவே வேணாம், இதை யோகா மாயாவே டீல் பண்ணிக்கிட்டோம், நல்லதோ கெட்டதோ அவங்க எப்படியாவது போட்டோம்ப்பா, நம்மளுக்கு விவகாரமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 4 கேட்டகரியில ஞானிதான் பெஸ்ட்னே சொல்றாருன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கிருஷ்ணரோட ஐஸ்வர்ய பாவம் தெரியும். அதனால சரண்டர் ஆறது ரொம்ப ஈஸி. ஏன்னா கிருஷ்ணா தான் காடு, அவர் தான் கிரேட்ன்றது தெரியும், அதுல சந்தேகம் இல்லை. என்ன எவ்வளவு கிரேட்னு தெரியாது, அந்த லவ்வபிள் ஃபீச்சர் தெரியாது, 5 விகம் தெரியாது, அதுதான் ப்ராப்ளம். அதனால என்ன ஆகுது நெக்ஸ்ட், சரி இது ரெண்டுமே இல்ல, அட்லீஸ்ட் தேவர்கள்கிட்டயாவது சரண்டர் ஆறாமனா சரி ஓகே, அட்லீஸ்ட் அப்போனா போட்டோம், அட்லீஸ்ட் நல்ல புத்தியாவது உனக்கு வரும். ஏன்னா சத்வகுணமாவது வரணும். தேவர்கள்கிட்ட இருக்கிறதால சத்வகுணம் இல்லை, பட் டுவர்ட் சத்வகுணம் நம்ம சாயணும். அதனால வர்ஷிப் ஆஃப் தேவர்களை அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்றாரு. இது அவர் அப்ரூவ் பண்றாருன்னு இல்லை. ஆனா கண்டிப்பா அதே மாதிரி விராட் ரூபம் எதுக்கு, இம்பர்சனலிஸ்ட், அவங்களால வந்து கிருஷ்ணரை வந்து பர்சனல் ஃபார்ம்ல கும்பிட முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு ஸ்டேஜ் விராட் ரூபமா கம்பேர் பண்ணி அவர் வந்து ஒரு ஸ்டெப்பா கும்பிடுறாரு.
ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே வந்து கிருஷ்ணர் கிட்ட தான் ரெஸ்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 1 to 4 வந்து அர்ஜுனாவோட கேள்விகள், ரைட்? அண்ட் அந்த 1 to 2 வந்து கேள்விகள், 3 and 4 அந்த கேள்வியோட ஆன்சரு. அண்ட் மெயினா 5 to 8 என்னன்னா கிருஷ்ணர் வந்து மெயினா வந்து அந்த காலம், அதாவது பிரயாண காலத்துல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், மீன் வந்து அதான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் அதை ஞாபகம் வச்சா நம்மளுக்கு என்ன நிலைமை அப்படின்னு. அதுக்கப்புறம் யோக மிஸ்ர பக்தி அண்ட் பியோர் பக்தி, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் மெட்டீரியல் வேர்ல்டுக்கும் என்ன வித்தியாசம் அண்ட் பக்தியோட கிரேட்னஸ் என்ன அப்படின்றதா. ஸோ 1 to 4ல அவர் கேட்ட கேள்வி ஒன்னொன்னுக்குமே மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணலாம். வாட் இஸ் பிரம்மன்? யாராவது சொல்லுங்க, பிரம்மன்னா யாரு? நம்ம ஆத்மா. நம்ம தான். தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஆத்மான்றது வந்து எல்லாத்தையுமே குறிக்கும். என்னன்னா பிரெயின், ஹார்ட், இன்டெலிஜென்ஸ், சோல், ரைட்? 4மே ஆத்மன்ல வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து என்ன ஆதி ஆத்மா, அதாவது ப்ரிசைடிங் டியூட்டி ஆஃப் பாடி. ஆதி ஆத்மா என்ன? பரமாத்மா குறிக்குது மாதாஜி. பரமாத்மா வேற, ஆதி ஆத்மா வேற. ஓகே இருங்க, பரபிரமன் என்ன? பிரம்மன் நம்ம பரபிரமன். பரமாத்மா மாதாஜி. ஓ, பரபிரமன் தான் பரமாத்மா. சோ ஆதி ஆத்மா என்ன? அவர்ல இருந்து தோன்றியவர் பிரம்மா. ஜீவாத்மாக்களின் இயல்பு தன்மை. தேங்க்யூ மாதாஜி. ஜீவாத்மாவின் இயல்பு தன்மை, ரைட்? இது தயவு செஞ்சு தெரியலன்னா சொல்லாதீங்க, ஏன்னா இது கெஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஜீவாத்மாவோட நேச்சுரல் டெண்டன்சி, அவங்களோட இயல்பு தன்மை. கர்மானா உடலுக்கு செயல்கள், உடம்பு கொடுக்குற செயல்கள். ஆதி உடல் வழிவகுக்கும். உடம்பு கொடுக்கறதுக்கு வெரி நைஸ் ஆன்சர் மாதாஜி. ஆதிபூதா? ஆதிபூதா living entities, Amritaji. Manifestation. ஸோ ஜட, கரெக்ட். ஜட இது, அதனால அது மாறிட்டே இருக்கும், ரைட்? இப்ப வந்து லிவிங் என்டிட்டியோட நேச்சர் மாறாது, அதான் ஆதி ஆத்மா. ஆதிபூதா வந்து மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன், ஜட சக்தி, அது மாறிக்கொண்டே இருக்கும் எப்பவுமே. அப்ப ஆதி தேவா? Demigods, Mataji. அதுக்கப்புறம் நான் ஒன்னு ஆட் பண்ணேன். டெமிகாட்ஸ் கரெக்ட். தேவர்கள் தவிர பரமாத்மா சொன்னீங்க. பரமாத்மா இல்ல, விராட் ரூபம். விராட் ரூபம். ஹரிபோல், வெரி நைஸ் மாதாஜி. விராட் ரூபம். ஆதி தெய்வம் ஆனாலே தேவர்கள் அடங்கி இருக்கிற விராட் ரூபம். விராட் ரூபத்திலேயே இருக்கு. ஏன்னா அதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனர் கன்ஃபியூஷன். ஆதி தெய்வம்னா தேவர்களா இல்ல விராட் ரூபமானு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா விராட் ரூபம், ஏன்னா விராட் ரூபத்துக்கே தேவர்கள் அடங்கி இருக்காங்கன்னு. அப்ப ஆதி யக்னம் அனுபவிப்பவர் அது யாரு? பரமாத்மா, மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு, வெரி நைஸ். விஷ்ணு, ரைட்? சோ விஷ்ணு வந்து யக்னத்தை அனுபவிக்கிறவர். சோ மதுசூதனான்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்றாங்க. சோ இப்ப வந்து இது என்னன்னா அர்ஜுனா வந்து என்ன சொல்றாரு, ஆதி யக்னா வந்து அவர் எங்க இருக்காரு அப்படின்னு, அவர் வந்து மனசுக்குள்ள இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்திரர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவிகால், அதாவது எல்லா வேலைகள் செய்யறவர் அவரு. அண்ட் சீப் பிரைம், தேவர்களுக்கு தேவரானவர் விஷ்ணு. அதனால இங்க வந்து பரமாத்மான்றதால விஷ்ணுவை குறிக்குது. பிரயாண காலம்னா இறங்குற டைம் அப்படின்றது வந்து குலசேகர ஆழ்வார் வந்து ஒரு நல்ல சொன்னார். என்னன்னா, நான் நல்லா இருக்கேன், உடம்பு நல்லா இருக்கு. முகுந்த மாலையில அது வருது. என்னன்னா, நான் வந்து நல்லா இருக்கேன், உடம்பு இப்பவுமே என்னை ஆயிடுச்சு. யாராவது சொல்லுவாங்களா நல்லா உடம்பு இல்லைனாலே நம்மள சொல்லுவோம், இன்னும் 10 வருஷம் வேணும், 20 வருஷம் வேணும், நான் அழகா இருக்கணும், ஆனா நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், ரைட்? ஆனா குலசேகர் ஆழ்வார் என்ன, குலசேகர் ராஜா, நாட் ஆழ்வார், குலசேகர் ராஜா என்ன சொல்றாருன்னா, நான் நல்லா இருக்கேன், இப்பவுமே என்னை அழிச்சிட்டு போயிடு, ஏன்னா இப்ப எனக்கு ஞாபகம் வருது, இறக்குற டைம்ல வந்து எனக்கு இருக்காது. இதேதான் ஈஷோபனிஷத் லாஸ்ட் பட் 2 ஸ்லோகா என்ன சொல்றது, வாயுர் அனிலம் அமிர்தம், லாஸ்ட் பட் 1 18 ஸ்லோகா, வாயுர் அனிலம் அமிர்தம் அசேஷம் பஷ்மாந்தம் ஷரீரம் கிருதோஸ்மர கிருதம் ஸ்மர கிருதோஸ்மர கிருதம் ஸ்மர. நான் வாயுர் அனிலம், வாயுர்ல அழிய போற உடம்பப்போ என்னோடக்கு உன் ஞாபகம் இருக்காது, தயவு செஞ்சு வந்து என்னன்னா உன்னோட ஞாபகம் இருக்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்றாரு. அதனால 8வது சாப்டர் அதனால உன் ஞாபகம் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் இருக்காததால இப்பமே கூப்பிட்டுக்கோ. அதேதான் குலசேகர் சொல்றாரு, நல்லா இருக்கேன் இப்பமே என்ன எடுத்துக்கோ அப்படின்னு. இப்ப வந்து பக்தியில வந்து 2 பாதைகள் இருக்கு. ஒண்ணு வந்து பியோர் பக்தி, இன்னொன்னு வந்து மிஸ்ர பக்தி. மிஸ்ர பக்தினா மிக்ஸ்டு பக்தி.
அதுக்கு பேர் வந்து யோக மிஸ்ர பக்தி. ஸோ அதனால வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்தியின் 2 பாதை வந்து பியோர் பக்தி அண்ட் எல்லாருமே பியோர் பக்தி தான் வேணும். ஆனா நம்மளுக்கு அது கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த 7 கேள்வி கேட்டோம் இல்லையா? நான் கேட்கல, அர்ஜுனர் கேட்டார். ரைட்? நம்ம அதாவது பிரம்மன், பரபன்ன. ஓகே, இப்போ வந்து என்னன்னா அப்சல்யூட் ட்ரூத் வந்து 3 லெவல்ல. வாட் இஸ் பிரம்மன்ன்றதுல வந்து அப்சல்யூட் ட்ரூத் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே சொன்னாங்க 3 லெவல் ஆஃப் ரியலைசேஷன். என்னது அது? Brahman, Paramatma, Bhagavan. வெரி நைஸ். ஸோ இந்த பிரம்மன் இண்டிவிஜுவல் சோல் ரெண்டுமே பிரம்மனை குறிக்கிறது. ஆனா பரபிரம்மன் வெறும் ஆண்டவனை தான் குறிக்கும் என்றது. ரைட்? ஸோ ஆத்மான்றது என்னெல்லாம் குறிக்கும்? உடல், மனம், கரெக்ட். உடல், மனம், புலன் 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 புலன்கள். வெரி நைஸ். புலன்கள், சென்சஸ் அண்ட் ஆத்மா, சோல், ஆமா. அதையும் குறிக்கிறது. ரைட்? ஸோ நாலுமே வந்து கூப்பிடுறது குறிக்கிறது அப்படின்னு. அதனால ஆதி ஆத்மா அப்படின்றது என்ன? உடம்புல அந்த ஆத்மா, ரைட்? அந்த எல்லாமே எல்லாத்தையுமே குறிக்கிறது. ஆதி பூதா அப்படின்னா நம்ம சொன்னோம், ஆதியனாலே என்னன்னா அந்த உடம்பு, அந்த பூதானா எல்லா எலிமெண்ட்ஸ் சுத்தி இருக்கிற எல்லாமே. ஆதி தெய்வம்னா மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், விராட் ரூபத்துல இருக்கிறவர். யக்னம்னா ரெண்டுமே லார்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ்ன்றதா யக்னம் அப்படின்னு. இப்போ என்ன அர்ஜுனர் கேட்கிறாரெல்லாம் எல்லாமே ஓகே. அந்த ஆதி யக்னா இருக்கிறவர் எங்க இருக்காரு? அது நீங்க சொல்லிட்டீங்க. எங்க இருக்காரு? நம்ம Heartல இருக்காரு. ஹார்ட்ல இருக்காரு, இதயத்துக்கு இதயம் பகுதியில இருக்காரு. அதனால பிரசன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து இங்க இருக்கு அப்படின்னு. அண்ட் வெரி கிளியர்லி அர்ஜுனர் வந்து புருஷோத்தமன் அப்படின்னு எதுக்கோசரம் அவர் கூப்பிடுறாரு கிருஷ்ணரை? புருஷர்களில் உத்தமர். உத்தமர். ஸோ அவருக்கு வந்து சுப்ரீம் பவர் அப்படின்ற ஸ்தானத்தை கொடுக்குறாரே தவிர ஃப்ரெண்ட்ன்ற ஸ்தானத்துல இல்ல அந்த டைம். அண்ட் மதுசூதனா என்னோட பிரச்சனையை எடுத்துக்கோ அப்படின்னு. அல்டிமேட் டெஸ்ட் ஆஃப் டைம்ன்றது வந்து பிரயாண காலம். அதனால என்ன சொல்றாங்க, த என்டையர் லைஃப் இஸ் லைக் அ ப்ரிப்பரேஷன் அண்ட் டெத் இஸ் லைக் அன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு. இது வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா நம்ம யாரோ ஒருத்தங்க இறக்குற டைம் கரெக்டா நாராயணான்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. யார் அது? அஜாமிலன். ஹரிபோல். வெரி அஜாமிலன். அஜாமிலாக்கு வந்து நேரா சொர்க்கம் போயிட்டாரு அவரு? இல்ல மாதாஜி. இல்ல, இல்ல மாதாஜி. அவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஏன்னா அவர் நாராயணா சொன்னதால அவருக்கு 12 வருஷம் அதுக்கப்புறம் அவர் வந்து போயிட்டு அவர் பியூரிஃபை பண்ணிக்கிட்டார் ரிஷிகேஷ்ல. ஸோ அதனால வந்து அவரு மறுபடியும் செகண்ட் சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்றது. இப்போ நம்ம செய்யும் கர்மம்னால அவருக்கு இருக்கும். ஒரு பெண்ணோட மோசமா இருந்தா நாயாவும், ரொம்ப பொறாமை கொண்டவங்கள் வந்து பாம்பாவும், சாப்பாடு 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் சாப்பிடுறவர் பண்ணியாவும், உடம்பு அராகுராவா சுத்துறவங்க செடியாவும் வளர்வாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அதனால ஜீவா வந்து என்ன ஆகுது, நம்ம அப்புறைய மித்தஸ்தண்டு நம்ம லார்ட் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு வந்து எப்பவுமே நம்மளுக்கு மரியாதை ஜாஸ்தி ஆஞ்சநேயர் மேல. எதுக்குன்னா அவரோட பக்தித்துவம் ரொம்ப ஹைனாலதான். அதனால நம்ம நேச்சர், நம்ம உடம்பு வந்து ஒரே இதுல இல்ல. நம்ம பார்த்திருக்கோம் எப்படின்னா சின்னப்ப பிறக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு வளர்றோம், அப்புறம் அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும் பாய்ஹுட், ரைட்? அடாலசன்ஸ் எல்லாம் சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வயசாகுது, முதிர்ந்து அப்படியே டிட்டோரியேட் ஆகுது. இதுதான் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் போகிறது அப்படின்றத பாக்குறோம். இப்போ விராட் ரூபம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா எல்லா தேவர்களும் இன்க்ளூட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட 14 பிளானட்டரி சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்னொன்னும் விராட் ரூபத்தை பேசிக்கலி நம்மளோட பௌதிகம் தான். பௌதிகனா ஏர்த் ஒண்டி இல்லை, அந்த 16 லோகங்களுமே வந்து விராட் ரூபத்தை காட்டுறது. தலை வந்து கிருஷ்ணரோடது டாப் மோஸ்ட் லோகம். அண்ட் பாதம், அதாவது சத்தியலோகம் வந்து தலையை ரெஃபர் பண்றது. பாதாள லோகம் அவரோட பாதையை ரெஃபர் பண்றது, பாதத்தை ரெஃபர் பண்றது. ஸோ இது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு லோகமும் ஒன்னு சொல்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எங்க இருக்கோம், நம்ம பூலோகத்துல இருக்கோம். அது வந்து அவரோட இடுப்பை ரெஃபர் பண்றது. இது 3 தெரிஞ்சுக்கிட்டா போறோம். நம்ம இருக்கிறது இடுப்பு, ரைட்? பாதம் வந்து பாதாள லோகம் அண்ட் தலை வந்து என்னன்னா சத்தியலோகத்தை குறிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் 8.3 படிச்சோமா? படிக்கல, படிச்சோமா? படிக்கல. பிரேமா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. எத்தனாவது? 8.3. ஸ்ரீ பகவான் உவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மமுச்யதே பூத பாவோத்பவக்கரோ விசர்க கர்ம சம்ஹிதः. டிரான்ஸ்லேஷன் யாராவது படிங்க.
நான் படிக்கிறேன் படிங்க மாதாஜி, படிங்க. ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அழிவற்ற உன்னதமான உயிர்வாழி பிரம்மன் என்றும் அதன் நித்தியமான இயற்கை அதே ஆத்மா என்றும் அறியப்படுகிறது. ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா பலநோக்கு செயல்கள் என்று அறியப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லிவிங் என்டிட்டி என்ன சொல்றாங்க வெரி கிளியர்லி என்னன்னா, ஸோ பேசிக்லி நம்ம ஸ்லோகம் போகலாம். என்ன இந்த நம்ம பிரம்மன்னா என்ன அப்படின்னா லிவிங் என்டிட்டி நம்ம இருக்கோம் இல்லையா, அவரும் சரி ஆண்டவன் ரெண்டுமே பிரம்மன். அப்போ எப்படி அப்படின்னா குவாலிட்டி வைஸ் நம்ம ஒண்ணுதான், குவான்டிட்டியில மாறதாலதான் பரபிரம்மன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து என்னன்னா, நம்ம பௌதிக கான்சியஸ்னஸ்க்கும் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னும் என்ன டிஃபரன்ஸ்? நம்ம வந்து பௌதிக கான்சியஸ்ல நான் தான் பாஸ்ன்னு நினைக்கிறோம், அதனால நம்மளுக்கு உடம்பு வருது. நம்ம ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ல என்ன, கிருஷ்ணர் தான் பாஸ்னா கிருஷ்ணர் பாத்துக்கிறாரு, அதனால நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பாடி இருக்கு. அதனால மெட்டீரியல் கான்சியஸ்னஸ்ன்றது வந்து தாந்தா அப்படின்றது, இவர் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்ன்றது கிருஷ்ணர் தான் அப்படின்றது. அதனால நம்ம ரெண்டும் கட்டாம இருக்கிறதால நம்ம வந்து மார்ஜினல் என்டிட்டியா இருக்கும். நம்ம தடாக் சக்தி இங்கேயும் பாதி அங்கேயும் பாதி இருக்கும். ஏன்னா சில தடவை நம்ம வந்து சுப்பீரியர் ஆண்டவனோட ஐடென்டிஃபை பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சுப்பீரியர் டிரான்சென்டென்டல் மோட்ல இருக்கோம், ரைட்? இன்ஃபீரியர் மோடா இருக்கச்சு என்ன ஆகுது, நம்ம வந்து இந்த 84 லேக் ஸ்பீஷி உடம்புல நம்ம எடுத்துட்டு நம்ம மேல சொர்க்கம் நரக்கம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால கிருஷ்ணா கான்சியன்ஸ் வியூ பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் எதுவும் பண்ண வேண்டாம், தேவையில்லை. ஏன்னா கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் ஒன்று போறோம். ஆனாலும் எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணோன்றது இனிமே நம்ம பார்க்க போறோம். மூணாவது இல்லை, நம்ம வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. இது வந்து பகவத்கீதா மமை வாம்சோ ஜீவ லோகே பூத சனாதன மனசஸ்திராணி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கஷ்யதி. ஸோ நம்ம வந்து பார்ட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்டு இல்லாம நம்ம எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மனேவா அனுபஷ்யதி தத்ரக மோக க ஷோகா ஏகஸ்துவம் அனுபஷ்யதி. ஸோ மோகம் ஸ்லோகம் எதுவுமே இருக்காது நம்ம, ஏன்னா நம்ம வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. இது ஈஷோபனிஷத் 6-7 ஸ்லோகா ரெண்டுமே இதை குறிக்கிறது. அதனால என்னது, லிவிங் என்டிட்டி வந்து என்னன்னா எப்பவுமே வந்து சப்போர்ட்டட் பை டூ. யாருன்னா நம்ம ஆத்மா ஒண்ணு இல்லாம இதுன்னு. இப்போ வந்து நம்ம வேதிக் சாக்ரிஃபைஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். சாரி, ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா யக்னான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யக்னானா ஒரு ஓட்டை, ரைட்? யக்னம்னா நெருப்பை குறிக்கிறது. யக்னம் போடுறது எப்படி போகுது ப்ராசஸ் அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்வாங்க. இது டிவோட்டி ஸ்கில்ல, ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி வருது அப்படின்னா 5 கைண்ட் ஆஃப் ஆஃபரிங் இருக்கு. என்ன அந்த 5 கைண்டு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் பஞ்ச அக்னி வித்யா அப்படின்னு. ஸோ 5 சாக்ரிஃபைஸ் அது என்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம போட போறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிக்கையில நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு யக்னம் பண்றோம், வீட்டுல கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு நிறைய யக்னங்கள் பண்றதால நம்மளுக்கு புண்ணியம் வந்துச்சு. புண்ணியம் வந்தா நம்ம எங்க போவோம்? எக்கச்சக்க புண்ணியம் எங்க போவோம்? சொர்க்கம். வெரி நைஸ். ஸோ எக்கச்சக்க யக்னம் பண்ணி எக்கச்சக்க புண்ணியம் வந்துட்டு சொர்க்கம் கிளம்பி போயிட்டோம். ஓகே, சொர்க்கம்ல என்ன பண்றோம், சந்திரன் கிட்ட நம்ம என்ஜாய் பண்றோம். நம்ம சொர்க்கமோட கிரெடிட் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, நம்ம சொர்க்கத்துக்கு போனோம். இது ஃபர்ஸ்ட் யக்னா பண்றதால சொர்க்கம் போனோம். இப்போ யக்னா கிரெடிட் முடிஞ்ச உடனே நம்ம டபக்குன்னு கீழே வந்துட்டோம் 3க்கு. 3ல இருந்து எங்க போறோம்? மேகங்கள். ஸோ இப்போ என்ன ஆகுது, மேகம் தான் யக்னம் ஆகும், ரைட்? அதாவது 5 குண்டங்கள் எப்படின்னா ஃபர்ஸ்ட் சொர்க்கம் வந்து யக்ன குண்டம் நல்லது பண்ணதால நம்ம சொர்க்கம் போனோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி யக்ன குண்டம் வந்து சொர்க்கம் ஆகுது. அடுத்தது நம்மளுக்கு கிரெடிட் போயிடுச்சு, அதனால அடுத்த யக்ன குண்டம் என்ன ஆகுது, மேகங்கள் ஆகுது. ஸோ நம்ம உயிர்கள் என்ன ஆகுது, மேகத்துக்குள்ள போய் வெயிட் பண்றாங்க. இப்போ என்ன வருது, மேகங்கள்ல மழை வருது. இப்போ என்ன ஆகுது, மழையில நேரா புத்துன்னு தண்ணி வருது இல்லையா? தண்ணி வந்து எங்க வருது, தண்ணி எங்க விழும்? நிலத்துல. செடி மேல, தேடி மேல எல்லாத்துலயும். இல்ல, பூமியில பூமியில விழுது, ரைட்? பூமியில விழுந்தா பூமி வந்து என்ன ஆகுது, யக்ன குண்டம், 3வது யக்ன குண்டம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணா நம்மளோட நம்பிக்கைன்ற இதுல நம்ம பண்றதால சொர்க்கம் ஃபர்ஸ்ட். அப்புறம் சொர்க்கத்துல கிரெடிட் முடிச்சுட்டு நம்ம கிளவுட்ஸ் மேகங்கள் 2வது. 3வது மேகம்ல மழை ஃபார்ம்ல வந்து நம்ம பூமி வந்து யக்ன குண்டம் ஆகுது. ஸோ இப்போ பூமிக்கு எப்படி வராங்கன்னா, இந்த மேகங்கள்ல உட்காந்துருக்கோம் நம்ம, கிரெடிட் முடிஞ்சிட்டு நம்ம அங்க உட்காந்துருப்போம் மேகத்துல. தொப்புன்னு இந்த மழை மூலமா தொப்புன்னு கீழே வரும், பூமிக்கு வருமா? பூமிக்குல இருந்து இப்ப என்ன ஆகுது, பூமியில வந்து நம்ம கிரீன்ஸ்க்கு என்ன சொல்வீங்க தமிழ்ல? செடி
பச்சை பசேல். சோ அது வளர்ந்து என்ன ஆகுது, நம்ம சாப்பிடுவாரு. யார் சாப்பிடுவாங்க? மனிதன். சோ மனிதனோட வாய் யக்னகுண்டம் ஆகுது. புரியுதுங்களா? மனிதனோட வாய் யக்னகுண்டம் ஆன அப்புறம் என்ன ஆகுது, அந்த குட்டி குழந்தை, அதாவது அந்த நம்ம உயிர் மேல இருந்து வர்றது மனுஷனுக்குள்ள, மனுஷனா மேனு, ஒருத்தன் ஒரு புருஷன் மனசு வாய்க்குள்ள போகிறது. மனிதன். மனிதன் மனிதன் இல்ல, மனிதன். மனிதனா ஹியூமன், நான் மேன். ஆ, ஆண் ஆண் தேங்க்யூ. ஆண் ஆண் புருஷன். வாய்- ஆ, புருஷன். ஆ, ஆமா ஆணோட வாய்க்குள்ள போகுது. ஆமா, ஆணோட வாய் வந்து இப்போ யக்னகுண்டம் ஆகுது. இப்போ அவர் உற்பத்தியில என்ன ஆகுது, பெண்ணோட கர்ப்பப்பை வந்து என்ன ஆகுது, இப்போ யக்னகுண்டம் ஆகுது. ஆயிட்டு அந்த மனுஷன் கிட்ட இருந்து, அதாவது ஆண் கிட்ட இருந்து அந்த குழந்தை வந்து பெண் கிட்ட போயிட்டு குழந்தையா வெளில வருது. ஸோ பேசிக்கலி என்னன்னா, ஓ. 5 டைப் ஆஃப் சாக்ரிஃபைஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்பிக்கை, அடுத்து வந்து 3, அதுக்கப்புறம் மழை, அதுக்கப்புறம் கிரெயின் அண்ட் சீமன் மனிதன். அதே மாதிரி ஆல்டர் எதுன்னா, ஃபர்ஸ்ட் சொர்க்கம், அதுக்கப்புறம் வெளில வர்ற அந்த மேகம், அப்புறம் மேகத்துல இருந்து வர மழை வந்து எங்க நிக்காது, பூமி, அதுக்கப்புறம் மனிதன், அதுக்கப்புறம் மனைவி. ரைட்? மனிதனா ஆண், அப்புறம் பெண். இதுதான். அப்புறம் குழந்தை வந்து என்ன பண்ணும், மறுபடியும் அதே சர்க்கிள், மறுபடியும் நம்பிக்கை வரும், மறுபடியும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும், எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இப்படியே சுத்திட்டு இருப்போம். சுத்திட்டே இருக்கிறது வந்து யாருக்கு, நார்மலா சில புண்ணியங்கள் செஞ்சவங்களுக்கு, பித்ருலோகம். ஆனா இது வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் இல்ல. ஏன் நம்மளுக்கு அப்ளிகபிள் இல்ல? நம்மளுக்கே அப்ளிகபிள் இல்ல. கிருஷ்ணர் சரணடைஞ்சிருக்கும். கிருஷ்ணர் சரணடைஞ்சிருக்கும் மாதாஜி. கிருஷ்ணரை சரண்டர் அடைஞ்சதால நம்மளுக்கு இது அப்ளிகபிள் இல்லை. ஏன்னா மறுபடியும் நம்ம இந்த சர்க்கிள்ல வரமாட்டோம், நேரா கோலோகம் போயிடுவோம். அதனால நம்மளுக்கு இந்த சர்க்கிள் அப்ளிகபிள் இல்லை. சோ பிரம்மன் வந்து என்ன, ஜீவாவை குறிக்கிறது. கர்மா வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் இல்லை, ஏன்னா அங்க போயிடுவோம். அதனால வந்து பார்க்கணும்னா எப்பவுமே என்ன பண்ணணும், நம்ம இவங்களை எடுத்து இங்க வச்சுக்கோங்க. நம்ம யாரு, நம்ம பரத் மகாராஜ், அவரு கடைசி காலத்துல வந்து டீரை நினைச்சதால அந்த மோட்டிவ் வருது. ஆனா இவர் பாத்தீங்கன்னா யாரு, நம்ம அவர் பேரு என்ன, மார்கண்டேயா. மார்கண்டேயா வந்து என்ன, அந்த இலையில இருக்கிற கிருஷ்ணரையே தவம் செஞ்சதால அவர் எல்லா டைமுமே அவர் கிருஷ்ணர் ஞாபகத்திலேயே இருந்தாரு அப்படின்னு. அதனால இந்த பிரம்மன் ஜீவனையும் பரபிரம்மன் சுப்ரீம் ஆர்டையும் குறிக்கச்சே என்னன்னா, ரெண்டுமே வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எதுவா இருந்தாலும் இது டிஸ்ட்ராய் ஆகாது அப்படின்றது. அதே மாதிரி லிவிங் என்டிட்டியோட மெட்டீரியல் கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன் இருக்கிறதால கர்மத்துல சர்க்கிள் வராங்க. ஆனா ஸ்பிரிச்சுவல் கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன் என்ன, நான் வந்து சேவகன், அனுமானோட ஃபீலிங் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருப்போம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவா அப்படின்னா என்னன்னா, இன்டிமேட்லி நம்ம வந்து கனெக்டா இருக்கணும். நம்ம ஸ்வபாவா என்னன்னா, பை நேச்சர் கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லார்டு. இல்லாம நம்ம வந்து நான் தான் ஓனர் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம இங்க மாட்டிக்கிறோம் அப்படின்னு. அதனாலதான் இந்த 5 டைப் ஆஃப் ஃபயர்னா யக்னங்கள் வந்து நான் சொன்னேன். சொர்க்கம், என்ன நீங்க சொல்லுங்க, நானே எதுக்கு சொல்லணும்? சொர்க்கம், மேகம், மழை, பூமி, மனிதன் மாதாஜி. கரெக்ட். மனிதன், மனைவி, மேகம், பூமி, உயிர்வாழிகள், புருஷா, பெண்ணு, குழந்தைகள். குழந்தைய கடைசியில. ஸோ விமனு, மேனு கரெக்ட், அர்த்து, கிளவுடு, ஹெவன். ரைட்டா? ஸோ இப்போ வந்து 8.4 போலாம். ஹரே கிருஷ்ணா. பிரேமா மாதாஜி. அதிபூதம் க்ஷரோ பாவக புருஷசாதி தெய்வதம் அதியஜ்ஞோகம் ஏவாத்ர தேஹே தேஹே பிருதாம்பர. மீனிங் படி. உடல் பெற்ற ஆத்மாக்களின் சிறந்தவனே, எப்பொழுதும் மாறிக்கொண்டுள்ள பௌதீக இயற்கை அதிபூதா எனப்படும். சூரியன், சந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் அதி தெய்வா எனப்படும். மேலும் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீட்டிருக்கும் புருஷராகிய நான் அதியஞ்ஞா, யாகத்தின் இறைவன் என்று அறியப்படுகிறேன். ஹரே கிருஷ்ணா. வெரி வெரி நைஸ். ஸோ பேசிக்கலி ரொம்ப கிளியரா இருக்குது. ஆதி தெய்வம் விராட் புருஷம், கால்கள் லோவர் பிளானட், தலை வந்து அப்பர் பிளானட், கண்ணு வந்து சன் அண்ட் மூன். கண்ணை மூடி திறக்கிறதா இரலும் பகலும் அப்படின்னு. ஆதி யக்னான்றது எங்க இருக்காரு அப்படின்றது, அவர் மனசுக்குள்ள இருக்காரு அப்படின்றத தெரியும். இந்த ரெண்டு நம்ம கிளியர். ஸோ இதுல நமக்கு கிளாரிட்டி இல்லாதது வந்து ஆதி பூதா. இதுதான் மாறிட்டே இருக்கிற இந்த மெட்டீரியல் திங். என்னன்னா நான் சொன்ன 6 சேஞ்சஸ் நம்ம பாடி ஆகும். ரைட்? நம்ம வந்து பிறக்கிறோம், வளர்றோம், அப்படியே இருப்போம். ஒரு வயசுல பாத்தீங்கன்னா
ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 40-45 வயசு வரைக்கும் ரொம்ப சேஞ்ச் இருக்காது, அப்படியே தான் இருப்போம். அதுக்கப்புறம் குழந்தை எல்லாம் பிறக்கும், பை ப்ராடக்ட். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அப்படியே மறுபடியும் இருந்துட்டு இறந்துடுவோம். இதுதான் நம்மளோட ஆதிபூதம். ஸோ கான்ஸ்டன்டா மாறிட்டே இருக்கும். இப்போ இதுல என்னன்னா ஏவா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் 3வது லைன்ல பாத்தீங்கன்னா, ஆதி அக்னோஹம் ஏவாத்ர ஏவ அத்ர அப்படின்னு. ஏவான்றது என்னன்னா பரமாத்மாவும் கிருஷ்ணரும் வேற இல்லை அப்படின்றத குறிக்கிறது. அதனால ஃபங்க்ஷன் என்னன்னா சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் கிளியர்லி என்னன்னா மெயினா நம்ம கிருஷ்ணா கான்சியஸ் தான் இருக்கணும். இப்போ வந்து விராட் ரூபம் என்ன அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஒரே ஒரு செகண்ட். இப்போ விராட் ரூபாக்கு ஒரு ஷீட் வச்சிருக்கேன். தெரியுதா? தெரியுது. போட்டோ வேணா எடுத்துக்கோங்க. இது என்னன்னா இது வந்து விராட் ரூபமோட ஃபார்ம் வந்து ஒன்னொன்னையும் குறிக்கிறது. என்னன்னா மலைகள் வந்து கிருஷ்ணரோட போனு, அவரோட சவுண்ட் வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஹியரிங், அந்த ஸ்மெல் பூமியோட ஸ்மெல்லும் கிருஷ்ணருக்கு தான். கிருஷ்ணரோட கையில இருக்கிற முடிதா செடிகள், அவர் தலையில இருக்கிற முடிதா மேகங்கள். ரைட், நான் சொன்னேன் கண்ணை மூடி திறக்கிற அந்த இமைகள் ஐலிட், அது வந்து ராத்திரியையும் தினத்தையும் குறிக்கிறது. ஃப்ரண்ட் வந்து கிருஷ்ணரோட ரிலீஜன், பின்னாடி வந்து இரிலீஜன், ரைட், அதர்மத்தை குறிக்கிறது. இதெல்லாம் வந்து ஒன்னொன்னு சொல்றாங்க. அவரோட கண்கள் தான் சூரியன் சந்திரன் அப்படின்னு. வாய் வந்து என்ன அப்படின்னா நெருப்பை குறிக்கிறது, யக்னம், ரைட், அதனாலதான் வாய் தான் யக்ன குண்டம். 10 திசைகள் வந்து காதை குறிக்கிறது. காற்று வந்து அவரோட சுவாசத்தை குறிக்கிறது. அண்ட் நம்ம பார்த்திருக்கோம் பிராமணர் வந்து முகம், சத்ரியா வந்து ஆமு, வைஷ்யா வந்து தொடை இடுப்பு, கால் வந்து சூத்திரரை குறிக்கிறது அப்படின்றத தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவரோட நீல்ஸ் தான் இந்த குதிரை எல்லா அனிமல்ஸையும் குறிக்கிறது என்றதை நம்ம தெரிஞ்சு நம்ம பார்ப்போம். இதுதான் நம்மளோட விராட் புருஷத்தோட சீன். ஓகே, இப்போ வந்து என்ன இங்க சொல்றாங்கன்னா the physical nature வந்து கான்ஸ்டன்டா, இது ஆதிபூதம், இது மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு. இது ஏன் இந்த டாபிக் வருது அப்படின்னா இதெல்லாம் டெம்பரரி, மாறிக்கொண்டு இருக்கிறது எல்லாமே டெம்பரரி. நம்ம வந்து 5 படிச்சோம் பகவத்கீதால. அந்த 5லயும் வந்து பாத்தீங்கன்னா கர்மா வந்து டெம்பரரியா குறிக்கிறது. அதனால ஆதி தெய்வம்ன்றதும் டெம்பரரி தான். ஏன்னா இது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இல்ல, மெட்டீரியல் வேர்ல்டு தான் இங்க இருக்காங்க. இந்த தேவர்களை வழிபட்டாலும் நம்ம வந்து தேவலோகம் போனாலும் என்ன, டிவோட்டிஸ் ஏன் வேணான்றாங்க, தேவலோகம் போயினாலும் மறுபடியும் டெத்து பர்த் இருக்கு. நியோஃபைட்டால கிருஷ்ணர் ரூபம் கும்பிட முடியாததால அவர் சொல்றாங்க அப்படின்னு. ஸோ ஆதி யக்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா சாக்ரிஃபைஸ், ரைட். ஸோ இங்க வந்து ஆதி யக்னம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்றது இதுதான். இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து பரமாத்மாவா உட்காந்துருக்கு, பக்கத்துல உட்காந்துருக்காரு. 2 பேருமே, அதாவது 2 ஃப்ரூட் என்ன இது வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு. 2 பேருமே வந்து என்ன டிஃபரன்ஸ்னா கிருஷ்ணர் நம்மளை பார்த்துட்டே இருப்பாரு, அதான் உபதிருஷ்டா அனுமந்தா. ஆனா நம்ம கிருஷ்ணரை பார்க்கவே மாட்டோம். நம்மளுக்கு ஃப்ரீ வில் இருக்கு, அந்த வில்லை யூஸ் பண்ணி நம்ம போடுறோம் அப்படின்னு. இப்போ அர்ஜுனர் ஒண்ணு கேட்பாரு, அப்பா நான் 8 விஷயம் கேட்டிருக்கேன், 8 கேள்விகள், ரைட். 8th சாப்டர் 28 verses 8 question. இந்த 8ல எது 2 முக்கியமானது, அதாவது 7 ஐட்டம் 8 ஐட்டம்ல வந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்கிறாரு. எது 2 இம்பார்ட்டன்ட் நீங்க சொல்லுங்க. மரண காலத்துல எப்படி கடவுளை நினைக்கிறது, அது ரொம்ப முக்கியம். ஓகே, அதாவது கான்செப்ட் கேட்கல. அந்த 8 திங்ஸ் இருக்கு இல்லையா, இது ஜீவா, பரமாத்மா, பௌதிகம், ஆதிபூதம், ஆதி தெய்வம், இவ்வளோ படிச்சதுல எது 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ்ன்னு சொல்றேன். நீங்க சொன்னது கரெக்ட். கான்செப்ட் வைஸ் பிரயாண காலம் தான் நம்மளோட கான்செப்ட். பட் இந்த 8 திங்ல சரி பிரயாண காலத்தை வெளில விட்டுறேன், மத்த 7 எது 2 இம்பார்ட்டன்ட்? அதிதெய்வ விராட் ரூபம். சோ விராட் ரூபம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு, அது தவிர 2, 1 விராட், இன்னொன்னு ஆதி யக்னா முக்கியம். வெரி நைஸ். ஆதி யக்னா, விராட் ரூபம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா விராட் ரூபமும் அழிய போகுது, மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன் தானே, அது கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். அதனால விராட் ரூபம் நம்ம அட்டாச்மெண்ட்டே இருக்காது, ஏன்னா நம்மளுக்கு அது இல்லவே இல்லை. ஆதி யக்னா, அதாவது பரமாத்மா தான் இம்பார்ட்டன்ட். ஒன்னு பரமாத்மா இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இன்னொன்னு நம்மளுடைய ஆத்மா சொல்லலாமா மாதாஜி? பிரம்மன், ஜீவாத்மா, ஜீவா அண்ட் ஆதி யக்னா, அதாவது பரமாத்மா. ஸோ ஆத்மா அண்ட் பரமாத்மா தான் இம்பார்ட்டன்ட்ன்றதை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ மறுபடியும் என்னன்னா காட் வந்து இன்ஃபினிட், ரைட். அவர் அதனாலதான் பரபிரம்மன்ல அவர் சொல்றாரு. அவர் வந்து பரபிரம்மன் அண்ட் ஆதி யக்னம் ரெண்டுமே ஒண்ணுதான் குறிக்குது. ஏன்னா விஷ்ணு பொறுத்த வரைக்கும் எல்லாம், அதாவது
எல்லாத்துலயுமே பரபிரம்மன்றது எல்லாத்துலயுமே இருக்கிறதால, பரபிரம்மன்ன்றது எல்லாத்துலயுமே இருக்கிறதால ஆதி யக்னம். ஸோ பேசிக்கலி பரமாத்மா இஸ் ஈக்குவல் டு ஆதி யக்னம். அதை அண்டர்லைன் பண்ணிங்க. ஆதி ஆத்மான்றது ஐ எம் ஈக்குவல் டு ஆதி ஆத்மா. அதாவது இண்டிவிஜுவல் சோல் தான் ஆதி ஆத்மா. ஆனா பரபிரம்மனும் ஆதி ஆத்மாவும் வேற வேற. இது எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஏன்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் அந்த லெவலுக்கு வராது. கர்மான்றது செய்யும் செயல்கள், அதனால நம்மளுக்கு வர உடம்பு. நம்ம பௌதிகத்துல மெட்டீரியல்லா அட்டாச் ஆனோம்னா மெட்டீரியல் செய்வோம். ஓகே, பெல்லு. ஸோ நாலேஜ் என்ன ஆகுது? இப்போ வந்து எல்லாத்துலயுமே வந்து கிருஷ்ணர் இருக்காரு, எல்லாத்துலயுமே. அதனால நாலேஜ் நம்ம ஏன் வளர்த்துக்கணும்? காட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நாலேஜ் எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து சந்தோஷம் இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் புரியாது. அதனால தான் நம்ம கத்துக்கிறோம். அதனால வந்து யக்னம்ன்றது இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆதி பூதா அப்படின்றது எல்லாமே, அதாவது உடம்பு, சென்ஸ், 5 எலிமெண்ட்ஸ் எல்லாமே, கிராஸ் மேட்டர் எல்லாமே. இந்த ஆதி பூதான்றதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா எல்லாமே மெட்டீரியல். அதனால ஆதி தெய்வமும் மாறும், ஆதி பூதமும் மாறும். ஏன்னா ஆதி தெய்வம்ன்றதும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா 8.5 இருந்து இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். இந்த ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் டெக்னிக்கல். இதுக்கு மேல இந்த ஃபுல் சாப்டர் இன்ட்ரெஸ்டிங்கா சிம்பிளா தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் 4 இதுக்கு நெக்ஸ்ட் நான் அந்த காலம் போனேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருக்கா? வாஞ்சா கல்பத்தருபிய கிருபா சிந்துபியே வச்ச பதிதா நான் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவ விஜய், ஸ்ரீலா பிரபாத் விஜய், நாமாச்சாரியா ஹரிதாஸ் டாக்கூர் விஜய். ஹரே கிருஷ்ணா. ஆதி ஆத்மாங்கிறது என்ன மாதாஜி? நம்ம தான் மாதாஜி. நம்ம ஆதி ஆத்மான்றது நம்மளை பத்தி செல்ஃப், ஜீவாத்மாவின் ஜீவாத்மா. ஆதி ஆத்மா. அது ஐயம் ஆதி ஆத்மா. ஆத்மா நான் தான். வேற ஏதாவது? மாதாஜி ஆரோக்கியம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஸோ எதுவும் இல்லைன்னா முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக் ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலர் டைம். சரிங்களா? 9 பண்ணிட்டா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.